வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க துறைமுகத்தில் இந்த பிரச்சனை நடக்குதுங்க. ஒரு 4 மாதம் ஆன குழந்தைய சளி இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டி போன இடத்துல ஒரு 10 வயசு குழந்தைக்குள்ள ஊசி எடுத்து அந்த 4 மாத பிள்ளைக்கு போட்டிருக்காங்க. போட்ட இடத்துல அந்த பிள்ளைக்கு வந்து மூச்சு திணறல் வந்திருக்கு. மூச்சு திணறல் வந்த பிறகு அந்த பிள்ளைக்கு லென்ஸில் ஓட்டையை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து காப்பாற்ற முடியலை. பிள்ளை உயிரிழந்திருக்கு. உயிரிழந்த பிறகு அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்குங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. அதுவும் நம்ம டிஎம்கே ஆட்சி தானே போயிட்டு இருக்கு. டிஎம்கே தானே நடத்திட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? ஆட்சி பண்ணுறீங்க. உங்கள் ஆட்சி முதல்ல சரியில்லைங்க. ஏன் இப்படி நீங்கள் தமிழ்நாடை வந்து சுடுகாடு ஆக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் கேள்வி கேட்டால் பிரச்சனை, போலீஸை விட்டு அடிக்க விடுறீங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீங்கள் ஒரு வாய் திறக்கலைங்க. யாராக இருந்தாலும் பேசவே மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு ஒருத்தன் வாய் திறந்து பேசுகிறானா? டிஎம்கேல பேச மாட்டான். இது விஜய்க்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்ன மாட்டான் பேசுவாங்க. ஏன்னா ஓட்டுக்கு வேண்டி. இது அந்த பிஞ்சு குழந்தைக்கு யாருங்க பதில் சொல்லுவா? சொல்லுங்க. அந்த பாவம் அந்த பிஞ்சு குழந்தை என்னங்க பண்ணிச்சு? உங்கள் கேர்லெஸ்னால அந்த குழந்தை இறந்துருக்கு. மக்களே, நீங்கள் இந்த ஓட்டு போடும்போது கரெக்டாக யோசித்து போடுங்க. இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம இப்படி தாங்க இருப்போம். இன்னும் அடிமட்டமாக போயிட்டு இருப்போம். இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே நீங்கள் அனுப்பி விடுங்க. சரியா? ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. ஒரு பிள்ளை உயிர் வந்திருக்குங்க.